This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 6.2 என பதிவு. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. ரிக்டர் அளவு 6.2 என நிலநடுக்கம் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜப்பானின் நிஷானோ மேட்டிலிருந்து 54 மீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் பதிவு ஆகியுள்ளது. இது பிலிப்பைன்ஸ் கடல் பகுதி என்றாலும் கரைக்கு நெருக்கமாக இருக்கிறது. அந்நாட்டு நேரப்படி இரவு 11:03 மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. பொதுவாக கடலில் ஏற்படும் நிலநடுக்கம் சுனாமியை ஏற்படுத்தும். எனவே சுனாமி குறித்து நிஷினோமெட்டி மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். உலகில் அதிக அளவில் நிலநடுக்கம் ஏற்படும் பகுதிகளில் ஒன்றாக ஜப்பான் இருக்கிறது. நம்முடைய உலகம் நிலத்தட்டுகளால் ஆனது. அந்த தட்டுகளுக்கு அடியில் சூடான லாவா உருண்டை இருக்கிறது. அந்த உருண்டை தொடர்ந்து சுற்றி கொண்டு இருக்கிறது. இதனால் புவியின் மேற்பரப்பு உள்ள தட்டில் நகர்வுகள் உருவாகின்றன. இந்த நகர்வுகள் காரணமாக நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. சில நேரம் கடலுக்கு அடியில் இருக்கும் எரிமலை வெடிப்பால் கூட நிலநடுக்கம் ஏற்படலாம். இந்த நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவில் அளவிடப்படுகிறது. 0 முதல் 2.9 மிக சிறிய நிலநடுக்கம் பெரும்பாலும் உணர முடியாது. 3 முதல் 9 லேசான அதிர்வு சில உணரலாம். பெரும் சேதம் ஏற்படாது. இவ்வாறாக நிலச்சரிவு, சுனாமி போன்றவை ஏற்படுகின்றன. 7 முதல் 7.9 அதிக அளவிலான அழிவுகளை ஏற்படுத்தும். கட்டிடங்கள் இடிந்து விழும், நிலச்சரிவு, சுனாமி போன்றவை ஏற்படும். 8 முதல் 8.9 மிகப்பெரிய பேரழிவுகள். கட்டிடங்கள் தரைமட்டமாகும், சுனாமி உருவாகும், ஏராளமான உயிரிழப்பு ஏற்படும். 9 முதல் 9.9 வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் நிலநடுக்கம். மிகப்பெரிய நிலச்சரிவுகள், கடல்சார் பகுதிகளில் சுனாமிகள் உருவாகும். 10க்கு மேல் விஞ்ஞான ரீதியாக மிக அரிதான நிலநடுக்கம். இதன் தாக்கம் பரவலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.